பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். பொதுவாக ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்த்தாலே பல மாறுதல் உண்டு. 4 கிரகங்கள், அது குறிப்பாக அமாவாசை என்று 5 கிரக பார்வைகள். அப்போ அந்த கடகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய நிகழ்வு இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஏன்னா சொந்த பந்தங்கள் இவரை கொடுமைப்படுத்துவாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்படுத்திடுவாங்க. இவர் இருக்கிற அந்த யதார்த்தத்தை தானோ பெண்ணோ கடகராசியாக இருப்பவங்களே போட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியில் நடைமுறை ஃபண்டமெண்டல் இன்னைக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் கிரக சூச்சங்கள் எல்லாம் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக எழுதிட்டு போய் இது புக்கு நிறைய ஒரு ஆண்களோ பெண்ணோ ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு வரன் அமைவது தாமதமாகிறதுன்னு ஒரு இருக்குது. விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். பொதுவாக ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்த்தாலே பல மாறுதல் உண்டு. 4 கிரகங்கள், அது குறிப்பாக அமாவாசை என்று 5 கிரக பார்வைகள். அப்போ அந்த கடகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய நிகழ்வு இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதில் உத்தராயணம் தாட்சாயணம் பிரிப்போம். தாட்சாயணமாக நீங்கள் இருக்கிறீங்களா, உத்தராயணமாக 7ஆம் இடம் இருக்குது, அதை பார்ப்போம். ஜோதிடத்தில் ஒரு மிராக்கல் பண்ண போகுது இந்த மாதத்தில். அப்போ எனக்கு இந்த ஹிண்ட் எழுதும்போதே நினச்சேன், ஆஹா இந்த ராசிக்கு ஏதாவது சொல்லிடணும்ப்பா டக்குன்னு. தவற விட்ட அனைத்து வாய்ப்பையும் இது பிடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசிங்க. சரி பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி தாய்மை உள்ளம் கொண்ட ராசி. இந்த ராசிக்கு சிறப்பு பலாபலன்கள் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவோம்னா, நாலேஜ் இருக்கும், ஆனால் இருந்தாலும் விட்டு கொடுக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு எப்போவுமே ஏமாறும், ஆனால் ஏமாற்ற முடியாது. இந்த ராசிக்கு நாலேஜ் வைஸ் எப்போவுமே சொல்லுவேன், நாலேஜ். ஏன்னா அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்குங்க. உள் உணர்வு மிக்க ராசி. கலகலப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க எங்கே இருக்கவங்களோ நிறைய பேர்த்த அனுசரித்து போகிற அவங்களுக்கு தகுந்த மாதிரி இணங்கி போகுதல் சிறப்பு வாய்ந்த ராசிங்க. ஏன்னா சொந்த பந்தங்கள் இவரை கொடுமைப்படுத்துவாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்படுத்திடுவாங்க. இவர் இருக்கிற அந்த யதார்த்தத்தை தானோ பெண்ணோ கடகராசியாக இருப்பவங்களே போட்டு வருத்தி எடுத்துடுவாங்க. அதனால் பொதுவாகவே சொல்லுவேன், கடகராசி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் அவங்க சொந்த பந்தங்கிட்ட அட்வைஸ் பண்ணுவேன், கொஞ்சம் விட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ராசி. இந்த ராசி இந்த நேரத்தில் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள் வரும்போது பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம். பாப்புலாரிட்டி வச்சு என்னென்ன பண்ணலாம், யாரெல்லாம் சினிமா அரசியல் அரசாங்கம் துறையில் இருக்கிற அற்புதமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். சார் நீங்கள் ஒரு சபையில் நடந்து போகும்போது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற காலகட்டங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி வேறு உச்சம் பெற்றிருக்கார். மாபெரும் சபையில் நீங்கள் நடந்தால் மாலைகள் விழ வேண்டும்பாங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தான் இன்றைக்கி. அதெல்லாம் நடக்குமா சார், நம்பலாமா? காலகட்டம் இயற்கையாக இருக்குதுன்னா சந்திரன் அடிப்படையில் வந்திருக்கு. தசாபுத்தி எவ்வளோ இதாக இருந்தாலும் நடக்கும். இப்போ சொல்லுவாங்க, சார் எல்லாமே இருக்குது, ஏன்னா எங்களுக்கு 40% நடக்குது, 50% நடக்குது. அது லக்ன ரீதியாக பார்த்தால் இன்னும் 100க்கு 100 சொல்லலாம். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் ராசிக்கு இப்போ சார் வேலை சம்மந்தப்பட்ட மாறுதலுக்கு உட்படக்கூடிய விஷயங்கள், வேலையில் நிரந்தரமாக அமைய வாய்ப்புண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டங்கள். வெளிநாட்டு வகை சம்மந்தப்பட்டதுக்கு இப்போது கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. எத்தனை பேர் கவர்மெண்ட் விஷயங்கள் அவ்வளோ போராட்டமாக இருக்குது, இப்போ நடக்கும். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவருக்கு உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ நல்ல நேரம் வந்திருக்கு. ரைட். சொத்து சுகங்கள், பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ சொத்து சுகங்கள் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுகிற காலகட்டம். நிறைய பேர் ரீசெண்டாக ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே வாங்கியிருப்பீங்க, இல்லை வாங்க போகிறீங்க. அது அந்த சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த ராசியிலேயே பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரம் இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர அடிப்படையில் கிரகங்கள் மாறி நடக்கும். அப்போ ஒரு சில நட்சத்திரக்காரங்க இப்போ வாங்கிட்டாங்க, இப்போ வாங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆக வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் சொத்து வாங்க அமைப்பு உண்டு. இப்போ கடன் என்ற ஒரு பாயிண்ட்டு, கடனை அடைக்கவும் வழி உண்டு, கடன் வாங்கவும் வழி உண்டு. நிறைய பேர் கேட்பாங்க, சார் லோன் போட்டு பண்ணலாமா? நிச்சயமாக. வேலைக்கு போகிறவங்க லோன் சம்மந்தப்பட்டது இருக்கும். இஎம்ஐ தொந்தரவு குறையிற காலகட்டம். இந்த ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ், எப்பவுமே ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனை எப்பவுமே அட்டன் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஒன்று இந்த ராசி ஓவராக ஃபோன் பேசி மற்ற கால் அட்டன் பண்ணாமல் போயிடும், இல்லை இந்த ஃபோன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை எடுக்காமல் மற்ற கால் அட்டன் பண்ணாமல் போயிடும். ஆக ஒரு சில ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியாமல் நடக்கிற விஷயமே இந்த ராசி தான். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கடகம் ஜெயித்து விடும். டைம் மேனேஜ் பண்ணாத கடகம் பிரச்சனையில் மாட்டிக்கும். இது சூட்சம விஷயத்தை சொல்லியாச்சு.
இப்போ நல்ல விஷயமா பேசும் சார். நிறைய பேத்துக்கு 7ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடி வருது, திருமண பேச்சுவார்த்தைகள் வரும். இப்பொழுது எதிர்பார்ப்பு அதிகரிக்க வாய்ப்புண்டு. திருமணம் வரன் வந்துடும். இப்போ பார்த்து நீங்கள் அது வேணும் இது வேணும், ரியாலிட்டி என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு ஆணோ பெண்ணோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமைஞ்சிடும். இந்த நேரத்தில் தான் இந்த ராசி என்ன மிஸ் பண்ணிடும்னா, வந்த வரனை வேணான்றோம். இதில் ஒரு கன்ஃபியூஷன் வேறு வந்து நிற்கும். ஒரு ஜோசியர் இருக்குன்ட்டாங்க, ஒரு ஜோசியர் இல்லைன்ட்டாங்க. இது எங்களுக்கும் ஒரு திட்டு விழுகும். அதை விட ஏன்னா உங்களுக்கு நேரங்காலம் அப்படி இருக்குது, ஜோதிடர்னு சொல்ல வச்சிரும். இதில் ஒருத்தர் சொன்னாங்க, ஜோசியர் இந்த சாஃப்ட்வேரில் போட்டால் பஞ்சாங்கத்தில் இந்த பழைய ஜாதகத்தில் போட்டால் இந்த நட்சத்திரங்கிறாங்க, இந்த லக்னங்கிறாங்க, நீங்கள் சொல்கிற இந்த லக்னம் வருது, பாக்கியமாக திருக்கணிதமாக, இது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கிற நேரங்க. ரைட். அப்போ திருமணம் அமைப்பு உண்டு, திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். சூப்பர் டைம். குழந்தையை சம்மந்தப்பட்டதுக்கு குழந்தைகளுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு குழந்தைகளுக்கு வாய்ப்புண்டு. குழந்தைகள் விஷயத்தை சந்தோஷப்படுறது, இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புண்டு. ஆக இந்த நேரத்தில் தொலைதூர பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலமாக இருக்கின்ற காலகட்டங்கள். இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியில் நடைமுறை ஃபண்டமெண்டல் இன்றைக்கி தகுந்த மாதிரி கிரகங்கள், கிரக சூச்சங்கள் எல்லாம் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக எழுதிட்டு போய் இந்த புக்கு நிறைய புக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த புக்கில் ஒன் ஆஃப் த இதனால் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய குருமார்கள், ஜோதிடர்கள் இவங்க பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் அவைலபிள் இருக்குது. வேணால் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரும்போது கூட்டு என்ற ஒரு விஷயம் வந்துடும். திடீர்னு ஜாயின் பண்ணி பண்ணலாம், தனித்து பண்ணலாமா, கூட்டு பண்ணலாமா, நிறைய குழப்பங்கள் வந்துடும். அதை பார்ப்போம். 7க்குரியர் 9ல் இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு. 2வது திருமண வாய்ப்புகள் நடக்குங்க. நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் இருக்குமா இல்லையா, குழந்தை இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா, அவங்களுக்கு உண்டு. நிறைய ஒரு ஆண்களோ பெண்ணோ ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு வரன் அமைவது தாமதமாகிறதுன்னு ஒரு இருக்குது. ஏன்னா நான் வெளிநாட்டில் வேலை இருக்குது, நல்லபடியாக இருக்கேன், அங்கே வரணும். அதில் குறிப்பாக அந்த யுஏஇயில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது ஒரு முடிவுக்கே வர மாட்டேது. பொண்ணை கூட்டுட்டு போவியா, விட்டுட்டு போவியா, ஒரு சில வீட்டில் விட்டுட்டு போனால் எப்படி, இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற காலகட்டம் இது. ரைட். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். பிஸ்னஸில் உங்களுக்கு அமைப்பு உண்டு, பிஸ்னஸில் கூட்டும் வர வகைகள் உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நாம்ஸ்லாம் இப்போ தான் ட்ரை பண்ணிக்க வேண்டியது. ராசி ஒன்று மட்டும் மெயினாக பார்த்துக்கணும், டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 8ல் கேது மற்றும் ராகு பகவான் இருக்கும் காலத்தில் உங்கள் வார்த்தை மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தையாக போயிடக்கூடாது. நீங்கள் சொல்லும் சொல் மற்றவங்களை வெல்லணும், கொள்ளக்கூடாது. இந்த இதை பயன்படுத்திக்கோங்க. 8ஆம் இடத்தில் இருக்க ராகு பகவான் எப்பொழுதும் ஆசையை தூண்டி கொண்டே இருக்கும், சின்ன சின்ன உடல் வியாதிகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த ராகுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு பரபரப்பாக இருப்பீங்க. வேலை நேரம் எக்ஸஸாக இருக்கும். குழந்தைகளும் ஃபேமிலி ஆயிரத்தி கமிட்மெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒர்க்கு, வேலை பரபரப்பாக போகும். ஆனால் இறுதியில் நல்லாயிருக்கும். இது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுப நிகழ்வாக இருக்கும். இதில் ப்ளஸ்ஸு தான் அதிகம். அந்த பரபரப்புங்கிறது அது இயற்கை, நீங்கள் பார்க்காத பரபரப்பாக அது மாதிரி தான். ரைட். இந்த ராசிக்கு பொதுவாக தாய்க்கு உடல்நிலையை சரி செய்ய காலகட்டம் உண்டுங்க. ரொம்ப நாளாக தாய்க்கு உடம்பு சரியில்லை, தந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த 2 பேத்துக்கு மாறி மாறி மருத்துவ செலவு இருக்குது. கடகம் இப்பொழுது மருத்துவ செலவுக்கு பஞ்சம் இல்லை, பாதி மருத்துவர் ஆயிடுச்சு. இதில் நிறைய பேத்துக்கு சர்ஜரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பிட்ட நாள் கிழமையை பார்த்து பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்குலாம் கேன்சர் இருக்கா இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நிறைய டவுட்டு. அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது இருக்குது இல்லை, இந்த வியாதி சரியாக போயிடணும். பொதுவாக இந்த ராசிக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒரு விநாயகரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அரச மரம், ஆலமரம், குறிப்பாக அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை ஆலமரம் கான்செப்ட் வேறு, அரச மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யுங்கள். இல்லைன்னா விநாயகர் ராஜ அப்படின்னு வரணும், ராஜ கணபதி, உச்சி பிள்ளையார் அப்படின்னு வர மாதிரி இருக்கும். அதை வழிபாடு செய்தால் இந்த சிறப்பு. வழிபாடு பண்ணி பாருங்கள், மற்ற எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.